வெல்கம் டு மை சேனல். லைக் பண்ணி கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. சந்திரா விரிச்ச வலையில் ரேவதி வசமாக சிக்கிட்டாங்க. இப்போது இந்த பெரிய பிரச்சனையை கார்த்திக் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு இருக்கால, அவளோட மகன் கல்யாணத்துக்கு என்ன வந்தே ஆகணும்னு சொல்லிட்டான். இதுக்காக நான் கனடா போகணும். எப்படி நான் போகிறது? சாமுண்டீஸ்வரி ரொம்ப பாவமாக கேட்குறாங்க. அதை கேட்ட சந்திரா, என்ன அக்கா சொல்கிற, கனடா போகணுமா? இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ எப்படி நீ போக முடியும்? உனக்கு பதிலாக வேறு யாராவது போக முடியுமா? பார்த்தா அதுவும் போக முடியாது. உன்கிட்ட ரேவதி கிட்ட மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்குது. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் போக முடியும். யார்கிட்டையும் பாஸ்போர்ட் இல்லையே. உனக்கு பதிலாக நாங்களாவது போயிட்டு வந்துடுவோம். சந்திரா செமையாக நடிக்கிறாங்க. அதை பார்த்த மயிலுக்கு தெரியுது, ஏதோ பிளான் போடுறாங்க தெரியுது. உடனே ரேவதி அம்மா, என்கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்கே, நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க சொல்லுங்கன்னு ரேவதி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, உன்னை மட்டும் எப்படி தனியாக அனுப்ப முடியும்? எனக்கு பயமாக இருக்குமா? நீ ஏன் பயப்படுறாம்மா? நான் தைரியமாக போயிட்டு வருவேன். இங்கே இருந்து மதுரையில் ஃப்ளைட் இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துட போகிறேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு உனக்கு பதிலாக நான் அங்கே போயிட்டு வரேன். இது கூட உனக்காக செய்ய மாட்டேனா அம்மா? சரி ரேவதி, நீ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போய் பேக் பண்ணுறேன். ரூமுக்கு போயிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க ரேவதி. கார்த்திக், அம்மா கனடா போக சொல்லியிருக்காங்க, நான் கனடா போகிறேன். அம்மா ஃப்ரெண்டு மகனுக்கு கல்யாணம், அது விஷயமா நான் கனடா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ரேவதி கார்த்திக்கிட்ட. அவங்களால போக முடியல, அதனால் நான் போகிறேன் கார்த்திக் சொல்கிறாங்க. கார்த்திக் இதை கேட்ட உடனே சந்தேகம் வருது. எதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க? பிளான் மாதிரி தெரியுது ரேவதி. எனக்கு கேண்டல் என்னமோ நடக்க போகுது. இது எனக்கு தப்பாக தெரியுது ரேவதி. ஏன் சடனாக இந்த பிளான் புரியலையே ரேவதி சொல்கிறாங்க. பயப்படாதீங்க மாமா, ஒன்றும் இல்லை, நான் அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு வரேன். சரி, எப்போ ஃப்ளைட்டு? கார்த்திக் கேட்குறாங்க. நாளை மதியம் முதல்லேருந்து ஃப்ளைட் மாமா ரேவதி சொல்கிறாங்க. கார்த்திக் சொல்கிறாங்க, நீ பேக் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி மாமா, எதாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள். ரேவதி பேக் பண்ணுறாங்க. கார்த்திக் யோசிச்சிட்டே இருக்கார், எதுக்கு இந்த கனடா போகிற பிளான்? ரேவதி மட்டும் தனியாக எதுக்கு அனுப்புகிறாங்க? இது அந்த சின்ன அத்தை பிளானாக இருக்கும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். கார்த்திக் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. வழியிலே ரேவதி அனுப்பின இன்விடேஷன் மறுபடியும் பார்க்குறாரு. எல்லாம் சரியாக இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே அந்த இன்விடேஷனில் இருக்கிற கேனடா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாரு கார்த்திக். ஃபோன் எடுத்தவர் கிட்ட, வணக்கம் சார், உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னாங்க, ரேவதி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அந்த பக்கம் இருக்கிறவர், யார், என்ன கல்யாணம்னு ஒரே குழப்பமாக இருக்கே, எங்கள் வீட்டில் எந்த கல்யாணமும் இல்லையேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ எல்லாமே அவருக்கு புரியுது. முழுக்க சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் போட்ட பிளான் தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். உடனே ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறார். எங்கே இருக்க? சொல்லுங்க மாமா, ஏர்போர்ட் போகிற வழியில் போயிட்டுருக்கேன். கார்த்திக் பதட்டமாக சொல்கிறார், நீ போகிற கல்யாணமே போய் தான் ரேவதி. நீ வீட்டை விட்டு வெளியே போகணும், பிளான் போட்டிருக்காங்க உன் சித்தியும் அம்மாவும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. ரேவதி, என்ன சொல்கிறீங்க மாமா? ஆமாம், நம்ம 2 பேரையும் சேர்த்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது ரேவதி. நம்ம பிரிக்கே இந்த பிளான் போட்டிருக்காங்க. மாமா, எங்கள் அம்மாவுக்கு நம்ம உண்மை தெரிஞ்சு போச்சா? ஆமாம் ரேவதி, நீ இப்போது வீட்டுக்கு போகிறது சரியாக இருக்காது. நீ வீட்டுக்கு போனால் ஏன் கல்யாணத்துக்கு போகல கேட்பாங்க. நீ சமாளிக்கிற மாதிரி பேசுவ, அவங்க மறுபடியும் இன்னொரு பிளான் போடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம ஓடி ஒழிய முடியாது ரேவதி, உண்மை சொல்லிடலாம் கார்த்திக் சொல்கிறாரு. சரி மாமா, நான் என்ன பண்ணட்டும் ரேவதி கேட்குறாங்க. கார்த்திக், நம்ம வீட்டுக்கு வா, பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா. ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமா, நான் வந்துட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரேவதி இருக்கிறத ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி ரேவதி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. உடனே சந்திராவும் அங்கே இருந்து கிளம்பி வராங்க. ரேவதி, நீங்கள் என்ன பண்ணுற? உன்னை கனடாக்கு தானே போக சொன்னோம். என்ன சித்தி, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே போயிடுவேனா? நீங்கள் போட்ட திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி. உடனே சந்திரா முழிக்கிறாங்க. என்ன, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்திரா. நீ என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி வா ரேவதி, நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. ரேவதி, இதுதான் என் வீடு, நான் இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது, வா, நீ என் கூட தான்
வரணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க சந்திரா. இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, கொஞ்சமாவது உங்கள் அம்மாவை யோசித்து பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த பிளான் போட்டாங்க, போய் சொல்லுங்க. சந்திரா இல்லை நீ அங்கே தான் வந்தே ஆகணும்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து ஒரு அறை விடுறாங்க செவ்விலே ரேவதியை. ரேவதி செம்ம கோவம் வந்துருச்சு. நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் என்னை பிளான் போட்டு அனுப்புறதே தப்பு, இதில் என்னை அடிக்க வர செய்கிறீங்களான்னு இன்னும் கோவம் வந்து பலான்னு அவங்க ஒரு அடி கொடுக்குறாங்க ரேவதி. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போதில் ரொம்ப விறுவிறுப்பாக அந்த கதை போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுது, சந்திராவா ரேவதியான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சாமுண்டி சரி அங்கே வந்தாங்களா, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதா, இந்த மாதிரியான அவங்க ரேவதி பாட்டி வீட்டுக்கு தான் திருப்பி வராங்களான்னு சில சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.